அந்த இடங்களும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா? நான் கூட நிறைய இன்டர்நெட்ல பார்த்துருக்கேன். ஒரு கடல் வந்து உள்வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது சிவன் இது. அந்த ஒரு டைம்குள்ள நம்ம போயிட்டு வரணுங்கிறது. இது எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சது தானா? ஆமா, இதெல்லாம் யுகங்களை தாண்டி டிசிஷன் எடுக்கப்பட்டது. அதாவது ராமாயணம், மகாபாரதம். இப்போ நான் டிராவல் பண்ண அத்தனை இடங்களும் ராமாயணம் அண்ட் மகாபாரதமும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே. ஏன்னா ராமர்னு சொல்லும்போது சிவன் நிச்சயமா இருப்பார். சிவன் ஆலயங்கள்னா ராமரோட சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராமரோட இஷ்ட தெய்வம் சிவன். ஹரி ஹரன் 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கத்தி கத்தி சொல்லியிருக்கு நம்ம கோயில்கள். ஸோ ராமரோட அயோத்தியாவில் போனீங்கன்னா குப்தார் காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் கடைசியாக ராமர் சரையூங்கிற ஒரு நதியில் மூழ்கி அவர் ஜலசமாதி ஆனார். அவர் இயற்கை மரணம் தான், ஆனால் ஜலசமாதி ஆனார். அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவனை வந்து தொட்டு வணங்கிட்டு அப்படியே இறங்கி போய் அவர் சரையூரில் ஆயிட்டார். அந்த சிவனை போய் நான் தழுவும் போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த சிவன் சத்தமே இல்லாத ஒரு இடத்துல நதிக்கரையோரும் நீங்க சொல்ற மாதிரி தான் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா சிவனுக்கு மெடிடேஷனும் ரெண்டும் ஏற்பட்ட மாதிரி தான். எஸ். இப்போ ஜோதிர்லிங்கம்னு கேட்டிங்கன்னா சோம்நாத் ஜோதிர்லிங்கம் குஜராத்தில் அரேபியன் சி ஓரமாக இருக்குது. அங்கே வந்து சோம்நாத் வந்து 17 படையெடுப்பு இன்வேஷன்ஸ்னு சொல்லுவோம். 17 முறை மொத்தமாக அழிச்சது. முகல் ரூலில் வந்து மொத்தமாக அழிஞ்சு லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க கோயிலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்த ஒரு கோயில் மறுபடியும் சீரமைக்கப்பட்டு இன்னைக்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது. ஏன்னா இது சந்திர பகவானால் கட்டப்பட்ட கோயில், த மூன் காட், அவரால் கட்டப்பட்ட கோயில். ஸோ அதோட யுகங்கள்லாம் நம்மளால கால்குலேட் கூட பண்ண முடியாது. அதுக்கு உண்டான சான்றிதழ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கோயிலில் இருக்குது. சோம்நாத் பார்த்தீங்கன்னா சைஸ்லேயே ரொம்ப பெருசாக இருப்பார். இப்படி பார்க்குற மாதிரி இருப்பார். அவ்வளோ பிரம்மாண்டமான லிங்கமாக இருக்கும். கீழே தங்க கவச்சம் போட்டிருப்பாங்க, ரொம்ப பெருசு. அவரை டச் பண்ண முடியாது. மற்ற ஜோதிர்லிங்கம் நம்ம போய் ஸ்பர்ஷம் பண்ணலாம், இவரை தொட முடியாத தூரத்துலேருந்து பார்க்கணும். அண்ட் இவரது என்னன்னா, இந்த கோயில்லேருந்து அண்டார்டிகா வரைக்கும் நிலப்பரப்பே கிடையாதுன்னு அங்கே ஒரு ஸ்தூபா இருக்கு. இது வந்து எந்த யுகத்தில் கட்டப்பட்ட ஸ்தூப்பான ஒரு பில்லர் மாதிரி இருந்தால் ஒரு குளோப் இருக்கும், டைரக்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த காலத்துக்கு சேர்ந்ததுன்னே சொல்ல முடியாது. அது கோயிலோட வளாகத்தில் இருக்கும், கடல் ஓரமாக, அரேபியன் சி ஓரமாக. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டில் அண்டார்டிகா தெர் இஸ் நோ லேண்ட், தெர் இஸ் ஓன்லி சீ வாட்டர். இது வந்து பிஸ்னஸ்க்காக, ஜியோகிரஃபிக்காக அப்போவே கட்டப்பட்ட ஒரு விஷயம், சந்திர பகவானால அப்படின்னு சொல்கிறாங்க.